டேய் எதுக்குடா என்கிட்ட நகையெல்லாம் அடிச்சு போனீங்க? டேய் நான் அந்த பக்கம் தான் வருவேங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? நான் அவ்ளோ பண நகையோட வருவேன்னு உனக்கு யாரா சொல்லி அனுப்பிச்சது? சொல்றியால ஒண்ணு? சொல்லிடுறேன். நகை திருடிட்டு உங்களை ஒரு இடத்துல ஹேப் வைக்க சொன்னாங்க. அது யாருன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. யார் பாணி? காலங்காத்தால இங்க வந்து வாசல்ல உட்கார்ந்துகிட்டு இருக்க. யாருன்னு கேக்குறேன்ல. யார் பாணி? ம். இங்க வாங்க வாங்க. என்னாச்சு உனக்கு? சீக்கிரமா வாங்க. நீங்களே வந்து பாருங்க. அங்க பாருங்களேன். அவர் பணத்தை எடுத்திருந்தா அவர் ஏன்டா இங்க வந்து நிக்கிறாரு? கொஞ்சம் பொறுமையா இரு. மாப்பிளையே நம்மள தேடி வந்து நிக்கும் போதே தெரியல வேற ஏதோ நடந்திருக்குன்னு. டேய் மாப்பிளை மேல எந்த தப்பு இருக்காதுடா. விசாரிப்புடா. ஏன்டா அவசரப்படுற? மாப்பிளை நீங்க நேத்து வராததால நான் ஃபோன் பண்ணப்போ உங்க ஃபோன் ஏன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு. இத்தனை தடவை நான் கால் பண்ணேன். எங்க இருக்கீங்க? என்ன பண்றீங்க? அது கூட சொல்ல போறல உங்களுக்கு. அப்புறம் என்னதான் ஆச்சு? அந்த நகை பணம் எதுவுமே நீங்க எடுக்கல. அப்புறம் ஏங்க நேத்து வரல? நீங்க தான் பணத்தை எடுத்துட்டு எங்கேயோ ஓடிட்டீங்கன்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பயந்துட்டேன் தெரியுமா? ஃபோன் பண்ணி இங்க தான் இருக்கேன்னு சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு? அப்படி எங்க தான் போனீங்க? நீங்க தான் பணத்தை எடுத்துட்டு எங்கேயோ ஓடிட்டீங்கன்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பயந்துட்டேன் தெரியுமா? ஒரு ஃபோன் பண்ணி இங்க தான் இருக்கேன்னு சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு? அப்படி எங்க தான் போனீங்க? இங்க இருந்து நான் கிளம்பி கொஞ்ச நேரத்துல ரோட்ல ஒரு வயசான ஆள் கை காட்டி வண்டியை நிப்பாட்டினாரு. ஏதோ ஆக்சிடென்ட் போல அதான் உதவி கேட்கறாருன்னு நினைச்சு நானும் வண்டி நிறுத்தி என்னன்னு கேட்டேன். திடீர்னு எங்க இருந்தோ ஒரு 5-6 ஆட்கள் வந்து என்ன அடிச்சுட்டு கார்ல இருந்த பேக் எடுத்துட்டு போயிட்டாங்க. நான் அவங்களை தடுக்க எவ்வளவு ட்ரை பண்ணேன். ஆனா பேக் எடுத்துட்டு 2 பேரும் ஓடிட்டாங்க. என்னையும் வளைச்சு பிடிச்சு நான் வந்து கார்லயே ஏத்தி ஏதோ ஃபேக்டரி மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போய் அடைச்சிட்டாங்க. எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அங்க என்கிட்ட இருந்து பேக் புடுங்கிட்டு போனது யாரு, அதுக்கப்புறம் என்ன கடத்தி கொண்டு வந்து கட்டி வச்சிருக்கிறது யாருன்னு எனக்கு எதுவுமே தெரியும். அப்ப நான் எவ்வளவு ட்ரை பண்ணேன். ஆனா முடியல. என்ன பண்ண போறாங்க, எதுக்காக அடைச்சு வச்சிருக்காங்கன்னு எதுவுமே எனக்கு தெரியல. திடீர்னு என்ன இடமாத்துறதுக்காக ராத்திரியோட ராத்திரியா ஒரு கார்ல ஏத்திட்டு போய் வண்டியில அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சுதான் இப்ப நான் இங்க வந்து நிக்கிறேன்.